பின்னங்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா. ஒரு பின்னங்கள் கொடுத்துட்டு மீப்போவா கண்டுபிடிக்க சொன்னாலும் மீப்போமா கண்டுபிடிக்க சொன்னாலும் நம்ம எப்படி சால்வ் பண்றோம் பாத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னதுன்னா பின்னங்களின் மீப்போவா, ஒரு பின்னங்கள் கொடுத்துட்டு ஒரு 2 பின்னங்களோ அல்லது 3 பின்னங்களோ கொடுத்துட்டு மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லிட்டால் நம்ம என்னதுன்னா அந்த பின்னங்களை தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்துக்கும் என்னதுன்னா நம்ம வந்து இங்க மீப்போவா கண்டுபிடிக்கிறதுனா நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு மீப்போவா நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்ன, பகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து மீப்போமா கண்டுபிடிக்கணும். அதே என்னன்னா பின்னங்களில் மீப்போமா, பின்னங்கள் கொடுத்துட்டு அதே பின்னங்களுக்கு வந்து என்னன்னா மீப்போமா கண்டுபிடிக்க சொல்லிட்டால் அப்ப நம்ம கண்டுபிடிக்கும் போது என்னதுன்னா தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்துக்குமே இங்க மீப்போமா தான் கண்டுபிடிக்க சொல்லும் போது நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நம்ம மீப்போமா கண்டுபிடிக்கணும் பை என்னதுன்னா பகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு என்னதுன்னா தொகுதியில மீப்போமா கண்டுபிடிக்கிறதுனா பகுதியில மீப்போவா கண்டுபிடிக்கணும். இப்ப என்னன்னா பின்னங்களின் மீப்போவா அல்லது பின்னங்களின் மீப்போமா கண்டுபிடிக்க சொல்லும் போது பின்னங்கள் கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்களோ, இப்ப மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லிட்டா தொகுதியில மீப்போவா கண்டுபிடிக்கணும், பகுதியில மீப்போமா கண்டுபிடிக்கணும். அதே பின்னங்களை கொடுத்துட்டு மீப்போமா கண்டுபிடிக்க சொல்லிட்டா தொகுதியில இங்க மீப்போமா கண்டுபிடிக்க சொன்னா தொகுதியில மீப்போமா கண்டுபிடிக்கணும், பகுதியில மீப்போவா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மீப்போவா காண்க சொல்லிட்டாங்க. 3 பின்னங்களை கொடுத்துட்டு மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லிட்டால் தொகுதியில இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நம்ம மீப்போவா கண்டுபிடிக்கணும். அடுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு என்னதுன்னா மீப்போமா கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம தொகுதி கண்டுபிடிக்கலாம். இப்ப என்னன்னா மீப்போவா நம்ம கண்டுபிடிக்க போறோம். தொகுதியில் என்ன நம்பர் இருக்கு, 4, 6, 8. இப்ப நம்ம மீப்போவா கண்டுபிடிக்கும் போது என்னதுன்னா நம்ம எல் டிவிஷன் படி நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த 3 நம்பர் நம்ம சேர்ந்து டிவைட் பண்ணாதான் நம்மளுக்கு மீப்போவா கிடைக்கும். இப்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 4, 3 2 6, 4 2 8. அடுத்து நெக்ஸ்ட் என்ன, இந்த 2 3 5 4 வந்து என்னன்னா 3 நம்பர் நம்ம சேர்ந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 2 4 நம்ம டிவைட் பண்ணலாம், ஆனா 3 நம்ம டிவைட் பண்ண முடியாது. இப்ப என்னதுன்னா இப்ப 3 நம்பர் சேர்ந்து நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2 இருக்கா. இப்ப 2 மட்டும் தான் இந்த இடத்துல மீப்போவா. நெக்ஸ்ட் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து மீப்போமா கண்டுபிடிக்கணும். இப்ப மீப்போமா இப்பகுதியில் என்ன நம்பர் இருக்குன்னா 5 8 25. இப்ப மீப்போமா கண்டுபிடிக்கும் போது என்னதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 3 நம்பர் சேர்ந்து நம்ம டிவைட் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன, 3 நம்பர் சேர்ந்து நம்ம டிவைட் பண்ண முடியாத பஸ்ல 2 நம்பர் டிவைட் பண்ணலாம். அடுத்து என்னன்னா 2 நம்பர் டிவைட் பண்ண முடியாத பஸ்ல ஒரு நம்பர் டிவைட் பண்ண மாதிரி இருந்தா அப்படியே எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சால்வ் பண்ணும்போது என்னதுன்னா இங்க இந்த இடத்துல 3 நம்பர் நம்ம சேர்ந்து டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 5 25 வந்து 5ஆல மட்டும் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். 8 நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்பனா 2 நம்பர் மட்டும் நம்ம டிவைட் பண்ணலாம். இப்ப 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1 5 5. அடுத்து 8 டிவைட் பண்ண முடியாது, அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து 25 வந்து இங்க 5 25. நெக்ஸ்ட் என்னதுன்னா இங்க 2 நம்பர் நம்ம சேர்ந்து டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க 2ஆல் டிவைட் பண்ணலாம், ஆனா இங்க 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அவ்வளவு. இப்ப நம்ம 2 நம்பர் சேர்ந்து டிவைட் பண்ண முடியாது. இப்ப ரிமைனிங் என்ன இருக்கோ அந்த எல்லா நம்பர் எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னதுன்னா மீப்போமா. இப்ப என்னது, இந்த இப்ப நம்ம பெருக்கும்போது 8 5 40. இங்க என்னன்னா ஏற்கனவே 5 இருக்கு. இப்ப 5 20 200. இப்ப இதோடைய மீப்போமா வந்து என்னன்னா 200. இப்ப என்னன்னா பை 200. இப்ப நம்ம சால்வ் பண்ணும்போது என்னதுன்னா 1 2 2. இங்க என்ன, இங்க 1 2 2 0 0. அப்படின்னா 1/100. இதோடைய மீப்போவா என்னதுன்னா 1/100. இப்ப நம்ம மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லும் போது தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு மீப்போவா கண்டுபிடிக்கிறோம், பகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு மீப்போமா கண்டுபிடிக்கிறோம். இப்ப மீப்போவா கண்டுபிடிக்கும் போது என்னதுன்னா நம்மளுக்கு 2 ஆன்சரா வந்திருக்கு. இப்ப 2 அந்த 2 நம்ம ரைட் பண்ணியாச்சு. பை மீப்போமா கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு 200 ஆன்சர் வந்திருக்கு. பை 200. இதை நம்ம சால்வ் பண்ணா 1/100 இதோட ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் மீப்போமா காண்க சொல்லிட்டாங்க. 3 பின்னங்கள் கொடுத்துட்டு மீப்போமா கண்டுபிடிக்க சொல்லும் போது தொகுதியில இருக்கக்கூடிய எண்களுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப மீப்போமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சொல்லும் போது மீப்போமா நம்ம கண்டுபிடிக்கணும் தொகுதிக்கு. பை பகுதிக்கு என்னதுன்னா மீப்போவா கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்னன்னா மீப்போமா கண்டுபிடிக்கலாம். தொகுதியில் இருக்கக்கூடிய எண்களுக்கு மீப்போமா கண்டுபிடிக்கலாம். மீப்போமா கண்டுபிடிக்க போற தொகுதியில் என்ன நம்பர்னா 11 33 77. இப்ப என்னன்னா இதுக்கு எல் டிவிஷன் மெத்தட் படி நம்ம சால்வ் பண்ணும்போது 3 நம்பர் நம்ம சேர்ந்து தான் நம்ம டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னா 3 நம்பர் சேர்ந்து டிவைட் பண்ண முடியாத பஸ்ல 2 நம்பர் நம்ம சேர்ந்து டிவைட் பண்ணலாம். அடுத்து என்னன்னா 2 நம்பர் டிவைட் பண்ண முடியாத பஸ்ல ஒரு நம்பர் டிவைட் பண்ற மாதிரி இருந்தா அது அப்படியே எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மீப்போமா. இப்ப 3 நம்பர் நம்ம சேர்ந்து டிவைட் பண்ணலாமா, டிவைட் பண்ணும்போது 11ஆல் டிவைட் பண்ணலாம். 11 11. அடுத்து 3 11 33. அடுத்து 7 11 77. நெக்ஸ்ட் 2 நம்பர் இங்க சேர்ந்து 3 நம்பர் சேர்ந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. இப்ப 2 நம்பரும் சேர்ந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. இப்ப 3 தனியா டிவைட் பண்ணி 7 தனியா தான் டிவைட் பண்ணணும்.
இப்போ என்ன நம்ம அப்படியே எடுத்து மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மீப்போமா. இப்போ என்ன 11 இன்ட்டு 1 இன்ட்டு 3 இன்ட்டு 7. இப்போ ஓர் 11 11 11 இன்ட்டு 3 33 இன்ட்டு 7 73 21க்கு 1 பேலன்ஸ் 2. அடுத்து 73 21 22 22 23 231 தான் இதோடைய மீப்போமா. நெக்ஸ்ட் நம்ம மீப்போவா கண்டுபிடிக்கணும். மீப்போவா கண்டுபிடிக்கிறது என்னதுன்னா பகுதியில் இருக்கக்கூடிய எண்களுக்கு மீப்போவா கண்டுபிடிக்க போறோம். 20 50 60. இப்ப மீப்போவா கண்டுபிடிக்கும் போதுன்னா 3 நம்பர் நம்ம சேர்ந்து மட்டுமே தான் நம்ம டிவைட் பண்ணணும். இங்க 3 மீப்போமா கண்டுபிடிக்கும் போது 3 நம்பரை சேர்ந்து டிவைட் பண்ணலாம். 3 நம்பரை சேர்ந்து டிவைட் பண்ண முடியாத பட்சத்தில் 2 நம்பரை டிவைட் பண்ணலாம். அடுத்து ஒரு நம்பரை டிவைட் பண்ணலாம். ஆனா இங்க என்னன்னா 3 நம்பர் இருந்தா அந்த 3 நம்பர் மட்டுமே சேர்ந்து டிவைட் பண்ணி வரக்கூடிய நம்பரை மட்டுமே எடுத்து மல்டிபிள் பண்ணா வரக்கூடியது மீப்போவா. இப்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 20. இங்க 25 2 50. இங்க 30 2 60. மறுபடியும் என்னதுன்னா நம்ம இங்க எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5 10 5 25. அடுத்து என்ன 6 30. அடுத்து நெக்ஸ்ட் என்னதுன்னா இங்க 3 நம்பர் நம்ம சேர்ந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 2 6 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஆனா 5 டிவைட் பண்ண முடியாது. டிவைட் பண்ணா மீதி வரும். மீதி வரக்கூடாது. இப்போ என்னன்னா இப்போ இதுக்கு மேல நம்ம டிவைட் பண்ண முடியாது. இப்போ 3 நம்பர்னா நம்ம 3 நம்பர் சேர்ந்து நம்ம டிவைட் பண்ண வகுத்திகள் நம்மளுக்கு 2 கிடைச்சிருக்கு. அந்த 2 நம்பர் மட்டுமே எடுத்து மல்டிபிள் பண்ணா வரக்கூடியது மீப்போவா. இப்போ 2 இன்ட்டு 5 2 10. இதோடைய மீப்போவா வந்து 10. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது என்னதுன்னா மீப்போவா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 231 பை இதோடைய மீப்போவா என்ன கிடைச்சிருக்குன்னா 10. இப்போ இதோட ஆன்சர் என்னதான் 231 பை 10.